எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். மாம்பழம் சீசன் வந்தாச்சு. ஸோ நம்ம நிறைய ரெசிபீஸ் மாம்பழம் வச்சு ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அருமையான மாம்பழம் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். இது மாம்பழ புளிச்சேரி. இது ஆக்சுவலி ஒரு கேரளா ஸ்டைல் ரெசிபி. கிட்டத்தட்ட நம்ம மோர் குழம்பு எப்படி செய்வோம் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாம். மாம்பழ புளிச்சேரி செய்ய ஒரு டீப் பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோல் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மாம்பழத்தை சேருங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்ல குழையிற அளவுக்கு வேக விடுங்க. மாம்பழம் வேகிறதுக்குள்ள இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 2 கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஸ்மூத்தான விழுதா அரைச்சிக்கலாம். இங்கே பாட்டில் வேக வச்ச பழம் நல்லா வெந்துருச்சு. இப்போது இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் சீரகம் மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதும் மாம்பழ கலவையில் 1 கப் தயிர் ஊற்றுங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுங்க. தயிர் மட்டும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் சேருங்க. அப்போதான் திரியாக ஆகாம டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு சின்ன தாளிக்கிற கரண்டி வச்சு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 சிவப்பு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சு மாம்பழ புளிச்சேரியில் சேர்த்துருங்க. நல்ல சுவையான மாம்பழ புளிச்சேரி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நல்ல சூடான சாதத்தில் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதுவும் கொஞ்சம் அப்பளம் இல்லைனா வத்தல் வச்சு சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு மற்ற ரெசிபீஸ்லாம் மாம்பழம் வச்சு ட்ரை பண்ணணுன்னா நான் கொஞ்சம் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.